கருப்பு கவுனி அரிசி, பிளாக் ரைஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது கவுனி அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து நம்ம இந்த பாரம்பரிய அரிசியெல்லாம் வந்து எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா இது வந்து நிறைய நேரம் ஊற வைக்கணும், நிறைய நேரம் வேக வைக்கணும். அப்படி வேக வச்சாலுமே இது வந்து ஈஸியாக மெல்கிற அளவுக்கு இருக்காது. கொஞ்சம் வந்து நம்ம அவலெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அவல் சாப்பிட்றது அப்படின்னா, அவல் வந்து தேங்காய் பூலாம் போட்டு நமக்கு பெரட்டி தருவாங்க இல்லையா, இனிப்பு போட்டு, அந்த மாதிரி மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஈஸியாக மெல்கிற அளவுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதை அவாய்ட் பண்ணிப்பாங்க. இந்த அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சத்தான அரிசி. முக்கியமாக வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு, அப்புறம் இந்த பாலூட்டும் தாய்மார்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அரிசி கண்டிப்பாக கொடுக்கணும். சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தையாக இருக்கும் போதுலேருந்தே நம்ம வந்து, அதாவது 6 மாதம் நம்ம ஃபுட்டெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் இல்லையா அவங்களுக்கு, அந்த டைம்லேருந்தே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் இந்த அரிசியை வந்து பழகிட்டாங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக வந்து வளர்ந்ததுக்கப்புறம் இதில் நம்ம செஞ்சு கொடுக்குற இட்லி தோசையெல்லாம் வந்து அழகாக அடாப்ட் பண்ணிப்பாங்க. இந்த அரிசியில் வந்து ஒரு தனித்துவமான வாசனை ஒன்று இருக்கும். அது வந்து நல்ல ஒரு வாசனையாக தான் இருக்கும். இந்த அரிசி நம்ம சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த அரிசி கலப்படமாக இருக்கா இல்லது ஒரிஜினல் தான் அப்படிங்கிறத வந்து அந்த ஸ்மெல்லே நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்தளவுக்கு வந்து இதில் ஒரு நல்ல அரோமா இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் வந்து இதில் கஞ்சி சாப்பிட்ருக்கேன். அப்புறம் பொங்கல் மாதிரி நாங்கள் செய்வோம், தேங்காய் பூவெல்லாம் போட்டு, அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கஞ்சி ரெசிபி வந்து எனக்கு எங்கள் அம்மா தான் சொல்லிக் கொடுத்தாங்க. அதுவுமே வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இட்லி தோசை வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரெசிபி நல்லா வந்திருந்தது, அதனால தான் இப்போது வந்து இந்த வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த கருப்பு கவுனி அரிசியை வந்து இந்த கப்பில் நான் அளந்து எடுத்துக்கிறேன். எந்த கப்பில் நீங்கள் வந்து அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து உளுந்து எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கருப்பு கவுனி அரிசி வந்து நான் ரெண்டு கப் அளவு எடுத்துக்க போகிறேன். ஒரு கப் எடுத்துக்கிறேன். இன்னொரு கப் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 2வது கப் நான் சேர்த்துக்கிறேன். என்னுடைய ரேஷன் அரிசி நான் இன்றைக்கி சேர்க்குறேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ எந்த அளவுக்கு நம்ம இதில் வந்து இந்த கருப்பு அரிசி சேர்த்தோம் இல்லையா, அதே அளவுக்கு வந்து இந்த ரேஷன் அரிசி நான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வந்து எந்த புழுங்கல் அரிசி சேர்த்தாலும் ஓகே தான். இப்போ 2 கப் சேர்த்ததுனால இப்போ 2 கப் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். சீக்கிரம் வண்டு பிடிச்சிரும்ல, அதனால் வண்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மிளகா நான் போட்டு வச்சுருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசியில் டக்குன்னு வண்டு பிடிக்கிற மாதிரி தோணும். அதனால் நான் இந்த அரிசி கிடைச்சதுமே வந்து உடனே நான் இந்த பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணும் போதே நான் இந்த 2 மிளகாவை வந்து போட்டு வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட வந்து இது 2 months ஆகிடுச்சு. இன்னுமே வந்து அரிசி நல்லாவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அரிசி நம்ம அளந்து எடுப்போம் இல்லையா, அப்போ இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது. கொஞ்சமாக ஈரம் பட்டாலுமே அரிசி வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும், வண்டு வச்சிடும், பூச்சியெல்லாம் வந்துடும். ஸோ அரிசி நம்ம எடுக்கும்போதும் சரி, நம்ம ஈரப்பதம் எதுவும் படாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதே போல் இந்த மாதிரி நீங்கள் 2 வரமிளகா இருக்கு இல்லையா, காய்ஞ்ச மிளகா, இதை போட்டு வச்சாலும் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வண்டு வராமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம அதே போல் வந்து 2 கப்புக்கு இந்த புழுங்கரிசி எடுத்துக்கலாம். திரும்பவும் இந்த மிளகாவை வந்து நான் இதில் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து நல்லா ஒரு 2-3 தடவை தண்ணி வச்சு அலசிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம். இந்த அரிசி, அதாவது நம்ம வந்து கருப்பு கவுனி அரிசி சேர்க்குறோம் இல்லையா, இந்த அரிசி நாங்கள் கஞ்சி பொங்கல் எல்லாம் செய்யும் போது ஊற வைப்போம் இல்லையா, அப்போ வந்து நல்ல தண்ணியில் வந்து ஊற வைப்போம். அதாவது வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் ஊற வைக்கும் போது அந்த தண்ணியோடு சேர்த்து தான் சமைப்போம். ஏன்னா அந்த தண்ணியிலேயே வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்கும். நிறமே வந்து அந்த தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு பர்பிள் நிறம் இருக்கும். நான் ஊற வச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். இந்த கழுப்பரிசி இருக்கு இல்லையா, இது நிறைய பேருக்கு வந்து இப்படி வாஷ் பண்ணும்போதே வந்து நிறைய கலர் வந்து ரிலீஸ் ஆகும்.
அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் நிறைய கலர் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கலப்படம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி நம்ம வாஷ் பண்ண உடனே வந்து அந்த கலர் வந்து வராது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நார்மலாக அரிசி கழுவுற தண்ணி போல் தான் இந்த கலர் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணியாச்சு. இந்த தண்ணியை வந்து எப்போதும் போல் கீழே ஊற்றாமல் செடிக்காக நம்ம சேமித்து வச்சுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. மெயினாக வந்து இதில் நம்ம ரேஷன் அரிசி வேறு சேர்த்துருக்கோம். ரேஷன் அரிசிலாம் அப்படியே வாஷ் பண்ணாமல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா கையில் ஒரு மாதிரி பிசுப்பாக இருக்கும். இட்லி தோசையெல்லாம் வந்து சரியான பக்குவத்தில் இருக்காது. ஸோ கண்டிப்பாக வந்து ரேஷன் அரிசிலாம் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா எந்த அரிசியாக இருந்தாலும் நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. அரிசி நனைகிற அளவுக்கு ஊற்றிக்கிறேன். தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இதிலே வந்து அரைச்சிக்கலாம். 4 கப் அளவு அரிசிக்கு வந்து 1 கப் அளவு உளுந்து வந்து கரெக்டாக இருக்கும். எப்போவுமே வந்து இட்லி தோசை மாவுக்கு வந்து உளுந்து ஊற வைப்போம் இல்லையா, அப்போ வந்து உளுந்து வந்து பொங்கி நல்லா வர்றதுக்காக ஒரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வந்து இந்த ஊற வைக்கிற உளுந்தை வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு 1 ஹவர் ஆச்சும் நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சோம் அப்படின்னா உளுந்து வந்து நல்லா பந்து மாதிரி பொங்கி வரும். நீங்கள் தண்ணி ஊற்றி அரைக்கிறதுக்கு பதிலாக ஐஸ் க்யூப்ஸ் இருக்கு இல்லையா, 1-2 ஐஸ் கட்டி வந்து நம்ம சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா உளுந்து நல்லா பந்து மாதிரி பொங்கி வரும். இது ஓவர் நைட் வந்து ஊற வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை அரைச்சி எடுக்கலாம். இப்போ உளுந்தும் அரிசியும் நல்லாவே ஊறி வந்துருச்சு. முதல்ல நம்ம வந்து உளுந்தை அரைச்சி எடுத்துப்போம். கிரைண்டர் சூடாகிறதுக்கு முன்னாடி நம்ம உளுந்தை அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா உளுந்து நல்லா பொங்கி வரும். ஸோ எப்போவுமே நீங்கள் இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும் போது உளுந்தை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. உளுந்து நல்லா வெண்ணெய் போல் அரைஞ்சி வரணும். தண்ணி வந்து தெளித்து விட்டு தான் நீங்கள் அரைக்கணும், அப்படியே ஊற்றிடக்கூடாது. இப்போ அரிசி ஊற வச்ச தண்ணி நான் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல ஒரு சூப்பரான பர்பிள் கலர், லைட் பர்பிள் கலரில் இருக்குது. உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல. இந்த மாதிரி தான் இந்த அரிசி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட கலரை வந்து ரிலீஸ் பண்ணும். இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து நல்லா வெண்ணெய் போல் அரைஞ்சி வந்துடுச்சு. கொஞ்சம் கூட கொரன்னு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ உளுந்தை வந்து நல்லா ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிட்டு அந்த கிரைண்டரில் அரிசியை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்தை எடுத்ததுக்கப்புறம் அந்த கிரைண்டர்லேயே நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி அரைக்கும் போது நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். தேவையான அளவு தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சி எடுத்துப்போம். இந்த மாதிரி கொரன்னு அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல உளுந்து, அதையும் சேர்த்து ஒரு சுற்று அரைச்சி விட்டுக்கலாம். இப்போது 2 மாவுமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா கொரன்னு இருக்கணும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து இட்லி தோசைலாம் நல்லா வரும். இப்போ நம்ம மாவு வலிச்சு எடுத்துக்கலாம். கிரைண்டர் வாஷ் பண்ணோம் இல்லையா, அந்த தண்ணியும் வந்து இந்த மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து கையால் ஒரு முறை கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் வந்து மாவு புளிச்சு வரத்துக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை 2 பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அப்போ தான் வெளியே பொங்கி வராது. 2 பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 8 ஹவர்ஸ் வந்து விட்டுடலாம். 6 to 8 ஹவர்ஸில் மாவு வந்து கரெக்டாக ஃபர்மெண்ட் ஆகி வந்துடும். இந்த பாத்திரத்தில் பாதி அளவு தான் வச்சுருந்தேன், பட் மூடியில் தொடுற அளவுக்கு வந்து பொங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கலக்காமல் மேலாப்பில் எடுத்து இட்லி ஊற்றணும். அப்போ தான் வந்து மல்லிப்பூ மாதிரி புசுன்னு இட்லி வரும். அடி மாவில் தோசை ஊற்றிக்கலாம்.
நம்மளோட கருப்பு கவுனி இட்லி தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பக்காவான சைட் டிஷ் பார்த்திங்கன்னா கெட்டியான தேங்காய் சட்னி தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்லிக் கொடுத்த அளவுகளே அரைச்சிங்க அப்படின்னா புசு புசுன்னு இட்லி, மொறுமொறுன்னு தோசை சூப்பராக வந்துடும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி இட்லி நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, சாதாரண அரிசி உளுந்து சேர்த்த இட்லி சாப்பிடும்போது வெயிட் போட்டுருமோன்னு சொல்லிட்டு நம்ம பயப்படலாம். இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசியில் நம்ம செஞ்ச இட்லி சாப்பிடும்போது கண்டிப்பாக நீங்கள் 4-5 சாப்பிட்டாலும் உங்களுக்கு வெயிட் ஏறவே ஏறாது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த இட்லி தோசையை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.